இரவின் அமைதி அசாதாரணமாக கனமாக இருந்தது. மழை இல்லை, காற்றும் இல்லை. ஆனால் அந்த பழைய வீட்டின் சுற்றிலும் ஏதோ ஒன்று சுவாசிப்பதைப் போல உணர்வு. அருண் தனது டார்ச் லைட்டை ஏற்றி மெதுவாக முன்னே நடந்தான். சென்னையின் புறநகரில் பல ஆண்டுகளாக யாரும் வசிக்காத அந்த வீடு சுப்பிரமணியர் மாளிகை என்று ஊரார் அழைத்தது. இங்கே ஏதோ இருக்கு, அவன் மனசு சொல்லிக் கொண்டிருந்தது. அருண் ஒரு பத்திரிகையாளர், ஆனால் சாதாரண செய்திகளுக்காக அல்ல. மறைக்கப்பட்ட உண்மைகள், காணாமல் போன கதைகள், யாரும் பேச தயங்கும் மர்மங்கள், அவனுடைய வேட்டையவை. இந்த வீட்டுக்கான தகவல் அவனுக்கு ஒரு மர்மமான கடிதம். நீ உண்மையை தேடுகிறாய் என்றால் இரவு இரவர தரவர கரவனியர் மாளிகைக்கு உள்ள நுழைய துணிந்தால் திரும்பிய பின் நீ பழைய அருணாக இருக்க மாட்டாய். கடிதத்தில் கையொப்பம் இல்லை. முதல் அடையாளம் மாளிகையின் வாசல் கதவு அருண் நினைத்ததை விட மெதுவாக திறந்தது. கிரீச் உள்ளே நுழைந்தவுடன் காற்று திடீரென குளிர்ந்தது. சுவரில் தொங்கியிருந்த பழைய ஓவியங்கள், அவற்றின் கண்கள் அவனை பின்தொடர்வதை போல. அவன் தன்னைத்தானே அருணின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. யாராவது இருக்காங்களா? அவன் குரல் சுவல்ல மோதி பறந்து திரும்பியது. பதில் இல்லை. பூப்பிய அறை மேல் மாடியில் கடைசி அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. அறையின் கதவின் மேல் ஒரு விசித்திரமான சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. வட்டத்துக்குள் கண், அதை சுற்றி 3 கோடுகள். அருண் அதை பார்த்தவுடன் திடீரென தலையில் வலி. அவன் பாக்கெட்டில் இருந்த கேமராவை எடுத்து படம் எடுத்தான். அந்த நொடியே கிளிக். அறை கதவு தானாகவே திறந்தது. உண்மையின் முதல் அதிர்ச்சி உள்ளே. சுவர்கள் முழுக்க பத்திரிகை துண்டுகள், காணாமல் போன மனிதர்களின் புகைப்படங்கள், அனைத்துக்கும் ஒரே தேதியும் நேரமும். 11:47 PM. அருண் மூச்சை இழந்தான். அவனுக்கு பின்னால் யாரோ நின்றிருந்தார்கள். நீ வந்துவிட்டாயா? ஒரு கரகரப்பான குரல். அருண் திரும்பி பார்க்கும் முன் டார்ச் லைட் அணைந்தது. இருள், முழுமையான இருள்.